இந்த கடையை என்ன விலைக்கு சார் தரலான்னு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஏன்பா நீ வாங்க போறியான்னு கேட்குறாங்க. இல்லை சார், எங்கள் அண்ணா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கான், நிறைய படிச்சிருக்கான், அவனுக்கு இது சரியாக இருக்கும்னு தோணுதுன்னு சொல்கிறாரு. யாருனே தெரியாமல் எனக்கு உதவி பண்ண வந்த, உனக்காக விலை முன்ன பின்ன ஆனாலும் தரேன்ப்பா, ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்கிறாங்க. விஜயா எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏம்மா இப்படி கத்திட்டு இருக்கீங்க, பொறுமையாக கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்குறாரு மனோஜ். ஏம்மா என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி கிட்ட. இல்லை ஆண்டி, ஏதோ தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. தலைவலிக்குதா, ஏன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நேற்று நைட்டு ஃபுல்லாக என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, யோசிச்சு தலைவலி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு மனோஜ். ஸ்ருதி இங்கே இவனுக்கும் தலைவலிக்குதா அங்கிள்னு சொல்கிறாங்க. உனக்கும் தலைவலியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம்மா, நானும் கூட சேர்ந்து யோசிச்சேன்ல, அதான் தலைவலிக்குதுன்னு சொல்கிறாரு. மாறி மாறி யோசிச்சிங்களே, ஏதாச்சும் ஐடியா வந்துச்சான்னு கேட்குறாரு அவங்க அப்பா. இல்லைப்பா, இது வரைக்கும் எதுவும் தோணலைன்னு சொல்கிறாரு.